நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அட ஆமால, அம்மா படிக்கலனாலும் எல்லா சிச்சுவேஷன்லயும் ரொம்ப சகிப்புத்தன்மையோட நடந்துட்டாங்க. யார் அம்மாவை அசிங்கப்படுத்தினாலும் அம்மா ரொம்ப அமைதியாவே இருந்தாங்க. குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும்னு எல்லா இடத்துலயும் அம்மா மட்டுமே வளைஞ்சு கொடுத்து போனாங்க. எல்லாம் நமக்காக தானே பண்ணாங்க. நம்ம மட்டும் ரொம்ப ஓவரா பண்றோமோ அப்படின்னு யோசிக்கிற போலாம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அம்மா மாதிரி மட்டும் ஆயிராதீங்கடி, ஒழுங்கா படிக்கணும், வேலைக்கு போகணும், ஒன்னு நீ பாத்துக்கிற இடத்துல நீ வளரணும். அதுதான் அம்மாக்கு பெரிய ஆசை. நான் படுற கஷ்டம் எல்லாம் என்னோட போட்டும் என் குழந்தைங்களுக்கு அது வேணாம், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்ன்றத திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பெண்ணியம் நமக்கு எங்க இருந்து எந்த புத்தகத்துல இருந்து நமக்கு வருதோ வரலையோ, இந்த அம்மாக்கள் சைட்ல இருந்து சரமாரியா வரும். இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இந்த படிக்காத பெண்கள் ரொம்ப அடக்க ஒடுக்கமா கண்ணியமா குடும்பத்தை பாத்துக்கிட்டாங்க, ஹஸ்பண்ட் அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா. அது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பாங்க போல. ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் அந்த குழந்தை படக்கூடாதுன்னு அடுத்த ஒரு தலைமுறைக்கு அதை கடத்தி போகவே மாட்டாங்க. எப்படியாச்சும் படிச்சிரு, எப்படியாச்சும் முன்னேறி போயிடுன்னு நம்மள புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது இந்த ஆண்களுக்கு எங்கேயாச்சும் தெரியுதா? அது மட்டும் இல்ல, இப்ப கொரோனா மாதிரி ஒண்ணு பரவிட்டு இருக்கு. படித்த பெண்கள் யாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதை கொஞ்சம் மாத்தி சொன்னாதான் சரி பண்ணணும்ன்றது கரெக்டா தெரியும். சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்கள மதிக்காம போறானா அவளுக்கு பைத்தியமா இருக்கணும், இல்ல நீங்க ஏதாச்சும் பண்ணிருக்கணும். சோ உங்களையும் நீங்க செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.